பொதுத்தமிழ்ல 10ஆம் வகுப்பு இயல் 4ல செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணம் பொது. 10ஆம் வகுப்பு இயல் 4 முழுவதுமே பார்த்துருவோம். ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை என்றும் வழங்குவர். இல்ல ஏதான் சரியானது? கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. திணையின் உட்பிரிவு பால். பால் 5 வகைப்படும். அவை ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால். உயர்திணையின் பால் 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. அவை ஆண் பால், பெண் பால் மற்றும் பலர்பால். அக்ரிணையின் பகுப்புகள் கொடுத்திருக்காங்க. ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால். அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், பலவற்றை குறிப்பது பலவின் பால். சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல அனைத்துமே சரியானதுதான். ஆப்ஷன் டி. 1, 2, 3, 4, 5மே சரிதான். இந்த கொஸ்டின் எல்லாமே 5 விதமா கேட்கலாம். திணையின் உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பால். திணையின் உட்பிரிவு என்னன்னா பால். பால் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. 5 வகைப்படும். என்னென்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்தது உயர்திணையின் பால் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. உயர்திணையின் பால் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளதுன்னா அது 3 பிரிவுகள். என்னென்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது 3 தான். அடுத்தது அக்ரிணையின் பகுப்புகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மொத்தமா 2 பகுப்புகள் உள்ளன. ஒன்னு ஒன்றன் பால், 2வது பலவின் பால். அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், பலவற்றை குறிப்பது பலவின் பால். இதில் அனைத்துமே சரிதான். இடம் எத்தனை வகைப்படும்? இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, பலர்க்கை. இது 3 தான். தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு நான், யான், நாம், யாம். ஏதான் சரியானது? தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருந்தாங்க. இது தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வந்தேன், வந்தோம். முன்னிலை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். பலர்க்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வந்தான், சென்றால், படித்தனர். இந்த இலக்கணம் டாபிக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுவோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. படற்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்தான், சென்றால், படித்தனர். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும். இலக்கண முறையுடன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னன்னா வலு அமைதி. என் அம்மை வந்தால் என்பது என்ன வலு அமைதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்கறது எல்லாமே முக்கியமானதுதான். என் அம்மை வந்தால் என்பது என்ன வலு அமைதினா திணை வலு அமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது பால் வலு அமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது பால் வலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது இடவலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது என்ன வலு அமைதினா இடவலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வலு அமைதி. கத்தும் குயிலோசை சற்றே காதிர் பாட வேணும் என்பது மரபு வலு அமைதி. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இறைவனிடம் வந்து குலசேகர ஆழ்வார் கூறியது. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும். முகந்தெரியா நபரிடையே இளம்புரிய உறவு முறை என்ற கவிதையை எழுதிய இலங்கை தமிழ் கவிஞர் டெபோரா பர்னாந்து. முகந்தெரியா நபரிடையே இனம்புரியா உறவு முறை என்ற கவிதையை எழுதிய இலங்கை தமிழ் கவிஞர் யாருன்னா டெபோரா பர்னாந்து. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலின் ஆசிரியர். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா பாரதியார். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீலமணி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தமிழ்ச்செல்வன். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இது வந்து பால் வலு அமைதி. அடுத்தது வந்து பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இது வந்து என்ன வலு அமைதினா திணை வலு அமைதி. அடுத்தது கலைச்சொல் கொடுத்திருக்காங்க. நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து 1 2 3 4 5 6. ஆப்ஷன் வந்து டி. இதோட பொதுத்தமிழ்ல 10ஆம் வகுப்பு இயல் 4 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல 10ஆம் வகுப்பு இயல் 5 பார்க்கலாம்.